சென்னையில் கர்ப்பமான செவிலியர் தனக்குத்தானே பிரசவம் பார்த்த நிலையில் அந்த குழந்தை இறந்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது இந்த செவிலியர் மீது மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக மாம்பலம் போலீசார் வழக்கு பதிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அதில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சாலமன்? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் வினிஷா. இவர் டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில விடுதியில தங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில கடந்த 1 வருடங்களாக பணியாற்றி வரக்கூடிய வினிஷாவிற்கு அதே பகுதியை சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய செல்வமணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் காதலித்து வந்த நிலையில கடந்த 7 மாதங்களாக இவர் கர்ப்பமான நிலையில் இருந்துள்ளார். நேற்று வினிஷாவிற்கு அதிக அளவுல வலி ஏற்பட்ட நிலையில அவரே தனது விடுதிக்கு சென்று குழந்தையின் 2 கால்களையும் வெட்டி எடுத்துள்ளார். அப்போது வினிஷாவிற்கு இறந்த நிலையில குழந்தை பிறந்த நிலையில இவரது உடலானது கவலைக்கிடமாக சென்றதால் இவர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது இறந்த நிலையில் கிடந்த அந்த குழந்தையை மீட்ட மருத்துவர்கள் உடனடியாக எழும்பூர் நல மருத்துவமனைக்கு இறந்த குழந்தையை அனுப்பி வைத்துள்ளார். இவருக்கு அந்த மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில செவிலியரே தனக்குத்தானே அவர் கர்ப்பம் அடைந்து அந்த இறந்த நிலையில குழந்தையை பிறந்திருப்பதால் இந்த சம்பவமானது சென்னையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இவ்விவகாரம் தொடர்பாக தனியார் மருத்துவமனை அளித்த தகவலின் பேரில் மாம்பலம் போலீசார் தற்போது அந்த செவிலியர் வினிஷா மீது 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கானது இவர் 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இவருடைய காதலன் யார் என்பது தொடர்பாக தற்போது தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர் அந்த காதலனானது எங்கே இருக்கிறார் என்பது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவரே தற்போது கர்ப்பமான நிலையில் இவரே சிகிச்சை பெற்று குழந்தை இறந்த நிலையில பிறந்துள்ளதால் இவர் மீது 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர் சிகிச்சையை பெற்று வருவதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போது மாம்பலம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் பெற்றெடுத்து ஏதேனும் சம்பவத்துல ஈடுபட முயன்றாரா அல்லது இதற்கான காரணம் என்ன, காதலன் தூண்டுதலின் பேரில் இது போன்ற செயலில் இவர் ஈடுபட்டாரா என்பது தொடர்பாக சிகிச்சை பெற்ற பின்பே வினிஷாவிடம் விசாரணை நடத்திய பின்பு இது குறித்த தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.